பாவை ஐஏஎஸ் அகாடமி நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்ம ஐஏஎஸ் அகாடமி ப்ரெடிக்ட் பண்ணது போல் 2021 குரூப் 4 ஃபஸ்ட்டு வருமா, குரூப் 2 ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது குரூப் 2A தான் ஃபஸ்ட்டு வரும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதன்படியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியும் குரூப் 2 தான் ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நண்பர்களே, நம்ம ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஏற்கனவே போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு டெஸ்ட் பேட்ச் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, February மந்த் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு குரூப் 2 குரூப் A டெஸ்ட் பேட்ச் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அது கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். அதே போல் வித்தின் 2 to 3 டேஸில் புது டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல், டேட் எல்லாமே நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம். நீங்கள் இது எங்கள் டெலகிராம் சேனல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அகாடமி, பாவை ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலிட்டி. மொத்தம் கொஷின் பார்த்தீங்கன்னா கேள்விகள் 150. இது கண்டிப்பாக வரப்போகிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு உங்களுக்கு ஹெவியாக யூஸ் ஆகும். 150 கேள்வியில் முதல் 75 கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல் கேள்வி பார்க்கலாம். Who was the first chief minister? Who was the chief minister of Tamil Nadu when the second World Tamil Conference was held? இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, அண்ணாதுரை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வியோட நம்ம எக்ஸ்ட்ரா சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் எத்தனை உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நடந்திருக்குங்க. ஞாபகம் வச்சுங்க. 10th எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா சிக்காகோ. சரிங்களா? 10th நடந்தது சிக்காகோவில் நடந்தது. சிக்காகோ, USA. சரிங்களா? ஆண்டு இயர் பார்த்தீங்கன்னா 2019. 2019 சிஎம் பார்த்தீங்கன்னா EPS. ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. டேட், சப்போஸ் டேட் வைஸ் கேட்டாங்கன்னா ஜூலை 7th ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஜூலை 7th தான் இது நடந்துச்சு. சரிங்களா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு உலகத்தமிழ் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடந்திருக்கு. இயர் 1966. இதை ஞாபகம் வச்சுங்க. இயர் 1966. ஃபஸ்ட்டு மாநாட்டில் சிஎம் யார் இருந்திருப்பார் அப்படின்னு பாருங்கள். பக்தவக்ஷலம் அவர் தாங்க நம்ம தமிழ்நாட்டு சிஎம். ஃபஸ்ட்டு மாநாடு நடக்கும்போது 1966. சரிங்களா? சிஎம் பார்த்திங்கன்னா பக்தவக்ஷலம். நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த முதல் தமிழ் மாநாடு உருவாகிறதுக்கு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்திருப்பார். அவர் பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தானை நாயகம் அடிகளார். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. தானை நாயகம் அடிகளார். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு மாநாடு சரிங்களா எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடந்திருக்கு. இயர் பார்த்தீங்கன்னா 1966. சரிங்களா? அப்போதைக்கு சிஎம் பக்தவக்ஷலம். சரிங்களா? அதே போல் அதை இனிஷியேட் பண்ணது தானை நாயகம் அடிகளார். நண்பர்களே, இந்த வீடியோவோட கொஷின் பேப்பர் உங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் கீயை நீங்கள் பார்த்திங்கன்னா சைடில் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணலாம். அதர்வைஸ் எங்களோட டெலகிராம் சேனல், பாவை ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, முதல் கேள்வியிலே இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா உலக தமிழ் மாநாடு கண்டிப்பாக கேள்விகள் எப்போ வேணால் எந்த எக்ஸாம்லையும் கேட்க முடியும். சரிங்களா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நடந்தது பார்த்திங்கன்னா வச்சுங்க, 2வது உலக மாநாடு சென்னையில் நடந்திருக்குங்க. ஸோ இது எங்கே நடந்துச்சு பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்திருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 5th கான்ஃபரன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 2nd கான்ஃபரன்ஸ். அதுக்கப்புறம் 5th கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா மதுரையில் நடந்திருக்குங்க. மதுரையில் நடந்திருக்கும். இயர் பார்த்திங்கன்னா 1981. யார் சிஎம்மாக இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்திருப்பார். ஓகே.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8th கான்ஃபரன்ஸ். 8th கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் நடந்திருக்குங்க. இயர் 1995. அப்போது சிஎம்மாக இருந்தது ஜெயலலிதா மேடம். சரிங்களா நண்பர்களே, மொத்தம் எத்தனை கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். இது எல்லாமே ரெகனைஸ்டு கான்ஃபரன்ஸ். இதை தாண்டி 2010 கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சரிங்களா வேர்ல்டு கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்திருக்குங்க. வேர்ல்டு கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நடந்திருக்கும் 2010. இது வந்து ரெகனைஸ் பண்ணலை. ஆனால் இது நடத்தும் பொழுது இது யார் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர் தான் நடத்தியிருப்பார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் நடத்தியிருந்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ இது கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் கணக்கில் எடுத்துக்காமல் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 10 உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது உலக தமிழ் மாநாடு எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா சிக்காகோ. சரிங்களா. சிக்காகோ எங்கே இருக்குது? யூஎஸ்ஏல இருக்குது. சரிங்களா. 10th கான்ஃபரன்ஸ் சிக்காகோ யூஎஸ்ஏல நடந்திருக்கு. இயர் பார்த்தீங்கன்னா 2019. ஸோ 2019 சிஎம் நமக்கு யாருன்னு தெரியும், இபிஎஸ். ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த கேள்வி போகலாம். Which committee was appointed by the government of Tamil Nadu to deal with center-state relationship? கேட்டிருக்காங்க கேள்வி. மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்த தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ராஜமன்னார் குழு, ராஜமன்னார் கமிட்டி. நண்பர்களே, இந்த ராஜமன்னார் குழு வந்து எந்த கவர்மெண்ட் மூலமாக அப்பாயின் பண்ணது பார்த்திங்கன்னா டிஎம்கே தான் அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஎம்கேனா கண்டிப்பாக யார் சிஎம்மாக இருந்திருப்பாங்க பார்த்துக்குங்க. எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1969. இதை ஞாபகம் வச்சுங்க. 1969 கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் ராஜமன்னார் கமிட்டி. இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுக்கலை. சரிங்களா. அதே போல் மிச்ச ஆப்ஷனில் இருக்க கமிட்டி எந்த பர்பஸ்க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சந்தானம் கமிட்டி. ஸோ சந்தானம் கமிட்டி பார்த்தீங்கன்னா 1962 உருவாக்கியிருந்திருப்பாங்க. ஆன்டி கரப்ஷன். சரிங்களா. ஆன்டி கரப்ஷனுக்கு உருவாக்கப்பட்டு தான் சந்தானம் கமிட்டி. இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த ஓரா குழு ஓரா கமிட்டி பார்த்திங்கன்னா 1993 உருவாக்கியிருந்திருப்பாங்க. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸில் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ். சரிங்களா. கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸை கண்டறியறதுக்கு. இப்போ பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் வந்து எத்தனை கிரிமினல் பர்சன்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக இருக்காங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த குழு போட்டாங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்கள் சர்க்காரியா கமிட்டி. ஸோ சர்க்காரியா கமிட்டி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1983. இது ஞாபகம் வச்சுங்க சர்க்காரியா கமிட்டியை. ஓகே, அடுத்தது பார்க்கலாங்க. 3வது கேள்வி. Who launched தமிழ் வீக்லி ஆஃப் திராவிட நாடு in 1942? 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா BCN அண்ணாதுரை. இவர் இதுக்கு மட்டும் இருந்திருக்க மாட்டார். இவர் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இவர் எந்தெந்த மேக்சினில் என்ன வேலை செஞ்சுட்ருக்கான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாதுரை அவர்கள் சரிங்களா சப் எடிட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் மேக்சினோட சப் எடிட்டராக இருந்திருக்காரு. சரிங்களா. அதே போல் எடிட்டர் ஆஃப் விடுதலை மேகசின். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரே ஒரு ஜேர்னல் ஆரம்பிச்சிருந்திருப்பார் 1942 திராவிட நாடு. அதை நம்ம கேள்வியாக பார்த்துருக்கோம். சரிங்களா. அதே போல் இவர் வந்து பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்ட குடியரசு மேகசைன்லேயும் ஒரு ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. இந்த குடியரசு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 உருவாக்கப்பட்டது பெரியாரால். இதுலேயும் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருந்திருக்காருங்க. ஸோ மொத்தம் 3 ஒர்க்கு ஒரு மேஜராக பார்க்க முடியும். ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்டிஸ் மேகசைனில் சப் எடிட்டராக இருந்திருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா விடுதலை அப்படின்ற ஒரு பத்திரிக்கையும் இவர் வந்து எடிட்டராக இருந்திருக்காரு. குடியரசுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வேலை செஞ்சுருந்திருக்காரு. குடியரசு யார் உருவாக்கணுது பார்த்தீங்கன்னா பெரியாரை உருவாக்கியிருந்திருப்பார். திராவிட நாடு இவருதேங்க. சரிங்களா. இந்த திராவிட நாடு பொறுத்த வரைக்கும் அப்போதைக்கு மொத்தமாகவே வந்து பார்ட்டிஷன் ஆஃப் கண்ட்ரி திராவிட நாடுன்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. சரிங்களா.
ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாங்க. Who said parliamentary system gives executive an opportunity for trainee அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோல் ஆட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்கி. 5வது கேள்வி பார்க்கலாம். Which one of the following is not a item of 11th schedule of Indian Constitution? கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத சரத் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாங்க. ஸோ 11வது அட்டவணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசும்? பஞ்சாயத்து ராஜ். சரிங்களா? பஞ்சாயத்து ராஜை பற்றி பேசும். சோஷியல் ஃபாரஸ்ட்ரி, ஹெல்த், சானிடேஷன், பிடிஎஸ் கண்டிப்பாக இருக்கும். ப்ரிவென்ஷன் ஆஃப் கியூரியாலிட்டி டு அனிமல்ஸ் இது கிடையாதுங்க, ஞாபகம் வச்சுங்க, இது பஞ்சாயத்து ராஜோட வேலை கிடையாது. 6வது கேள்வி. ஜுடிஷியல் சிஸ்டம் இன் இந்தியா, இந்திய நீதித்துறை அமைப்பு. ஸோ இந்தியாவோட நீதித்துறை அமைப்பு நமக்கு தெரியும். சரிங்களா? ஆன்சர் பார்க்கலாம். இண்டிபெண்ட், இது கரெக்ட் தான், ஆனால் இண்டிபெண்ட் மட்டும் கிடையாது. இன்டகிரேட் பட் நாட் இண்டிபெண்ட், தவறு. இன்டகிரேட் ஒன்லி, அதுவும் தவறு. சரிங்களா? ஸோ இன்டகிரேட் அண்ட் இண்டிபெண்ட் தான் ஞாபகம் வச்சுங்க. சுதந்திரம் மற்றும் ஒருங்கிணைந்த ஒரு நீதி அமைப்பு தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுக்கு டி. அது என்ன ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டிபெண்ட் சுதந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, ஹை கோர்ட்டுன்னு ஜட்ஜாக இருந்தாலும் சரி, சூஸ் பண்ணுறதுல வந்து என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க? கொலிஜியம் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கொலிஜியம் சிஸ்டத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உள்ளே வரமாட்டாங்க, ஞாபகம் வச்சுங்க. கொலிஜியம் சிஸ்டத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உள்ளே வரதில்லைங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால் வந்து அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது. அதே போல் இன்டகிரேட்டட் சிஸ்டம், ஒருங்கிணைந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைராரிக்கல் சிஸ்டம். டாப்பில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், அது கீழே பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட், அது கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். சரிங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே இன்டகிரேட்டட், ஒருங்கிணைந்த ஒரு நீதிமன்றம். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 7வது கேள்வி. த கவர்னர் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். இது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனுங்க, காரணம் கூற்று ஆர் கூற்று காரணம் கேள்வி. கவர்னர் ஆஃப் ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார். ஏனென்றால் மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார். சரிங்களா? தமிழில் படிக்கும்போது ஏன் என்றால் போட்டுங்க, இங்கிலீஷில் படிக்கும்போது நடுவில் பிகாஸ் போட்டு படித்து பாருங்கள், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைடு ஆகணுங்க. சரிங்களா? 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்கணும். அதே போல் இதனால தான் அது நடக்குது அப்படின்ற தன்மையும் பூர்த்தி அடைஞ்சிருந்துருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது பாருங்கள், ஆன்சர் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தாங்க. ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் டு ஏ. ஆமாங்க, கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதியோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பதவி இருக்கார். ஏன்னா கவர்னர் ஆளுநரை வந்து நியமிக்கிறது யார் பார்த்திங்கன்னா ஜனாதிபதி தாங்க. சரிங்களா? எப்போ வேணால் அவர் வந்து அந்த பதவியிலிருந்து விலக முடியும். சரிங்களா? ஜனாதிபதி தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. அதே போல் ஜனாதிபதி நினச்சா ஒரு ஆளுநரை அந்த பதவியிலிருந்து விலக்க செய்ய முடியும். 8வது கேள்வி பார்க்கலாங்க. ஹூ அப்பாயிண்ட்ஸ் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு. உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியை யார் நியமனம் செய்கின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தாங்க. இதுவே ரிட்டையர்டு பர்சன்ஸை வந்து ஜட்ஜாக ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சும்மா பர்மிஷன் வாங்கினா போதும். அது வந்து சிஜிஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கார் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட அவர் தான் ஆக்சுவலாக இதை அப்பாயின்ட் பண்ணுவார். பிரசிடெண்ட்டை வந்து இவங்க பர்மிஷன் வாங்கினா போதுங்க, ஞாபகம் வச்சுங்க. ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற ஒரு நபரை திருப்பியும் பணிக்கு தற்காலிகமாக நியமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஜனாதிபதிக்கிட்ட ஒப்புதல் வாங்கினா போதும். அப்பாயின்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா சிஜிஐ தாங்க, தலைமை நீதிபதி தாங்க. நம்ம அடுத்து 9வது கேள்வி பார்க்கலாம். த கேக் ஆஃப் இந்தியா கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் ஆஃபீஸ் ஒன்லி இன் லைக் மேனர் அண்ட் ஆன் லைக் கிரவுண்ட் ஆஸ். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பதவி நீக்கு முறையின் அடிப்படைகள் ஒத்துப்போவது. ஸோ சில போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா பதவி விலகுதல் யாருக்கு ஈக்குவலாக கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே சில போஸ்டிங்களுக்கு இவரை போல் நம்ம பதவி விலகணும், அந்த முறையை தான் பின்பற்றணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இங்கே கேகு, இந்திய தலைமை கணக்கு அதிகாரியோட பதவி யாரை போல் நீக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுன்னு, உச்ச நீதிமன்ற நீதிபதியை போல்
கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே போல் இதுக்கு 2 இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன் இருக்குது. ஸோ அந்த 2 ரீசன் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா மிஸ்பிஹேவியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க, மிஸ்பிஹேவியர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்கெப்பாசிட்டி. இந்த 2 ரீசன் அடிப்படையில் தான் மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி, இந்த 2 ரீசனை பேஸ் பண்ணி தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ண முடியும். அதே தன்மையில் தான் இங்கேயும் ரிமூவ் பண்ண முடியும். அதே போல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் இருக்குங்க. அந்த சட்டத்தின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. ஞாபகம் வச்சுங்க, இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 இந்த சட்ட விதிப்படி தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே, 10வது கேள்வி போகலாங்க. சிவில் சர்வீஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் எவ்ரி இயர். குடிமைப்பணி தினம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகின்ற நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா விடை ஏப்ரல் 21. ஏன் இந்த ஏப்ரல் 21 கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவோட முதல் ஹோம் மினிஸ்டர், ஃபஸ்ட்டு ஹோம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் தாங்க என்ன பண்ணியிருந்திருப்பார், ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர். சரிங்களா? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணியிருந்திருப்பார். இந்த நாளில் ஏப்ரல் 21 தான் வந்து அந்த ப்ரொபேஷனரி ட்ரைனிங் பீரியட்லங்களுக்கு இவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்திருப்பார். சரிங்களா? அதனால் இந்த நாளே வந்து சிவில் சர்வீஸ் டேவாக கொண்டாடுறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் சிவில் சர்வெண்ட்டை வந்து இவர் என்ன சொல்கிறாரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் சிவில் சர்வெண்ட் என்னன்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா. ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு யாரை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வெண்ட்டை தாங்க சொல்கிறாரு. சரிங்களா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆர் குரூப் 1 யாரெல்லாம் வந்து நேர்மையான அதிகாரியாக இருக்காங்களோ அவங்கள இவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்கிறாரு. அடுத்த கேள்வி போலாங்க. த சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் விச் ரூல்டு த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் cannot be altered was. இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை அமைப்பை மாற்ற இயலாது என்று கூறிய உச்சநீதிமன்ற தீர்ப்பானது எந்த கேஸில் இதை சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கேசவானந்த பாரதி கேஸ். சரிங்களா? ஸோ இந்த கேசவானந்த பாரதி கேஸ் எப்போ வந்தது பார்த்தீங்கன்னா 24th ஏப்ரல், டேட் நோட் பண்ணிக்கோங்க, 1973, 24 ஏப்ரல் 1973. இந்த கேசவானந்த பாரதி வழக்கு ரொம்ப ஃபேமஸான வழக்கு. யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசவானந்த பாரதி ஒரு மடத்தோட தலைவர், ஹிந்து மடத்தோட தலைவர். சரிங்களா? வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. சரிங்களா? கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. லேண்ட் அக்விசேஷன், நில ஆக்கிரமிப்பு வழக்கு தான் அந்த கேசவானந்த பாரதி கேஸ். சரிங்களா? கடைசியாக இந்த கேஸில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு அடிப்படையாகவே அரசியலமைப்பை மாற்றி திருத்தும் அதிகாரம் உண்டு, ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பை மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, 12வது கேள்வி நம்ம பார்க்கலாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் பார்ட் டி ஸ்டேட் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா இன் 1950? கீழ்கண்டவற்றில் 1950 இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக இருந்தது எது? மாணவர்களே, அப்போது பார்த்தீங்கன்னா மாநிலத்தை வந்து மொத்தம் 4ஆக பிரிச்சுருந்துருப்பாங்க. பார்ட் ஏ, பி, சி, டி. இந்த பார்ட் டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாநிலம் தான் இருந்துச்சு. சரிங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். சரிங்களா? இந்த பகுதி ஏ, பகுதி பி, சி, டி அப்படின்ற பிரிவினையை வந்து எப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. 1956 இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ப்ளஸ் 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. இந்த 2 சட்ட திருத்தத்தால் இந்த பகுதி ஏ, பி, சி, டி அப்படின்னு மாநிலத்தை பிரிச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அபாலிஷ் பண்ணிவிட்டு எத்தனை ஸ்டேட்ஸை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
November 1, 1956. நவம்பர் 1, 1956. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 14 மாநிலங்களும் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்களும் அப்போதைக்கு உருவாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுங்க, 6 யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் 14 ஸ்டேட்ஸாக உருவாக்குனாங்க. சரிங்களா? நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 அண்ட் 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. சரிங்களா? இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. இதன் மூலமாக இந்த பார்ட் ஏ பார்ட் பிசியை அபாலிஷ் பண்ணிவிட்டு 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்களை உருவாக்கியிருந்தாங்க. 13வது கேள்வி. According to the Administrative Reforms Commission, the financial year should be begin on. நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் பரிந்துரைப்படி நிதியாண்டு துவங்க வேண்டிய நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நவம்பர் 1 ஞாபகம் வச்சுங்க. நவம்பர் 1 தான் தொடங்கணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிர்வாக சீர்திருத்த ஆணையம் எத்தனை போட்டிருப்பாங்கன்னா 2 குழுக்கள் அமைச்சிருந்துருப்பாங்க. நம்ம பார்க்கலாம் என்னென்ன செப்பரேட்டுன்ட்டு. சரிங்களா? நோட் பண்ணிக்க மாணவர்களே. ஃபஸ்ட்டு ஏஆர்சி நிர்வாக சீர்திருத்த குழு ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th Jan 1966 1966 ஜனவரி 5ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. இந்த ஃபஸ்ட்டு ஏஆர்சியோட சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய். ஞாபகம் வச்சுங்க. இவர் கொஞ்ச நாள் தான் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் இந்த போஸ்டிங் ரிசைன் பண்ணிவிட்டு டெப்டி பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் ஆயிடுவார். ஸோ டெப்டி பிரைம் மினிஸ்டராக போனதுனால இந்த சேர்மன் பதவி யாருக்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஹனுமந்தையா. சரிங்களா? கே ஹனுமந்தையா அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ ஃபஸ்ட் ஏஆர்சி சேர்மன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் மொராஜி தேசாய் இருந்தாலும் கரெக்ட் தான், ஹனுமந்தையாவும் கரெக்ட் தான். டேட் பார்த்துங்க 5th January 1966. செகண்ட் ஏஆர்சி பார்த்தீங்கன்னா 31st August 2005 2005 உருவாக்கியிருந்திருப்பாங்க. இதோட சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரப்ப மௌலி. ஸோ வீரப்ப மௌலி தாங்க இதோட சேர்மன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வந்து ஃபினான்ஷியல் இயரை வந்து நவம்பர் 1 கொண்டு வரணும்னு சொன்னது எந்த ஏஆர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஆர்சி தாங்க இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. இதையும் கேள்வியில் கேட்டால் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு லோக் அதாலத் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். லோக் அதாலத் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலனை செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. An award made by Lok Adalat is deemed to be a decree of civil court and no appeal lies against there to be any court. இந்த லோக் அதாலத் பொறுத்த வரைக்கும் மாணவர்களே, இவங்க ஒரு அவார்ட் கொடுத்துட்டாங்க, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அவார்டு ஆர்டர் எதை கொடுத்துட்டாலுமே அதை மீறி நீங்கள் இந்தியாவில் எந்த கோர்ட் ஈவன் சுப்ரீம் கோர்ட்டு கூட நீங்கள் போக முடியாது. இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் தான் லாஸ்ட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் தான். ஞாபகம் வச்சுங்க. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் லோக் அதாலத் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் கடைசி. சரிங்களா? அதை மாரி எங்கேயும் நீங்கள் போக முடியாது. சரிங்களா? அதே போல் பாருங்கள், மர்டர் கேஸ் ஆர் நாட் கவர்ட் அண்டர் லோக் அதாலத். கொலை வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா இதில் வராது. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். யூஸ்வலாக இந்த லோக் அதாலத்தில் எந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும் எந்த மாதிரி வழக்குகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வழக்குகள், குடும்ப தகராறு. சரிங்களா? குடும்ப தகராறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணம் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். எஜுகேஷன் லோன் நீங்கள் நிறைய பேர் இந்த லோக் அதாலத் போயிருப்பீங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் வரும். இந்த காம்பவுண்டபிள் அது எப்படி சொல்கிறது, குற்றப்பிரிவுகள்லாம் இதில் வராதுங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் சி. 15வது கேள்வி. ஹூ இஸ் கால்ட் அஸ் அ ப்ராப்பர்ட் ஃப்ரம் சவுத். தெற்கில் தோன்றிய தீர்க்கதரிசி என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்லேயே இருக்கும், பெரியார். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. அதே போல் நண்பர்களே, சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். சரிங்களா? காமராஜர் நமக்கு தெரியும், த பெஸ்ட் சிஎம் டில் நவ், த பெஸ்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா காமராஜர் தான். இவருக்கு பாரத் ரத்னா அவார்டு எப்போ கொடுத்தாங்க? போஸ்ட்மஸ், இறந்த பிறகு தான் கொடுத்தாங்க. 1976 கொடுத்தாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. காமராஜருக்கு பாரத் ரத்னா அவார்டு 1976 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதே போல் எந்த நீங்கள் இன்டர்வியூ போனாலும் இவரை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. காமராஜர் பிளான்
அப்படின்னு கேட்டிருந்துருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ காமராஜர் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நேரு பீரியடில் பார்த்தீங்கன்னா 1963 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ன்னு சரிங்களா, காங்கிரஸ்க்கு நிறைய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ காங்கிரஸை திருப்பியும் ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் பிளான் ஒன்று கொண்டு வந்திருப்பார். அதன்படி சீனியர் மெம்பர்ஸ் சரிங்களா, அதன்படி சீனியர் மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா காங்கிரஸில், அவங்கெல்லாம் போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து காங்கிரஸை பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆர்கனைசேஷனல் ஒர்க்கு கொண்டு போயிருந்திருப்பாங்க. இதுதான் வந்து காமராஜர் பிளான். இதை சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 6 யூனியன் மினிஸ்டர், 6 மத்திய அமைச்சர்கள் மற்றும் 6 மாநில முதலமைச்சர்கள், சிஎம், மொத்தம் 6 மத்திய அமைச்சர்கள், 6 முதலமைச்சர்கள் அதனோட போஸ்டிங்ஸை ரிசைன் பண்ணிவிட்டு சரிங்களா அந்த ஆர்கனைசேஷனல் ஒர்க்குக்கு உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாங்க. ஐடென்டிஃபை த கிரவுண்ட் தட் இஸ் நாட் அவைலபிள் டு ப்ரொக்ளைம் எமர்ஜென்சி அண்டர் 352 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு சட்ட ஷரத் 352 கீழ்கண்ட எந்த காரணத்தின் அடிப்படையில் நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஷரத் 352, இதுக்கு மொத்தம் 3 ரீசன் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஒன்று பாருங்கள், வார் கரெக்டான ரீசன் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், வெளிநாட்டின் ஆக்கிரமிப்பு கரெக்டு தான். ஆர்ம்டு ரெபிலியன் இதுவும் கரெக்டு தாங்க. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது தவறுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்திருக்கும் இந்த வேர்டு. அதுக்கப்புறம் தான் வந்து சீர்திருத்தம் பண்ணி அதை வந்து ஆர்ம்டு ரெபிலியன் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, இது வராதுங்க. 17வது கேள்வி. த ஆர்டிக்கல் இன்சர்ட்டட் பை த கான்ஸ்டியூஷன் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி செயல்படுத்தும் சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு சரத் 279 ஏ. நமக்கு தெரியும் ஜிஎஸ்டி எந்த டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2017. ஞாபகம் வச்சுங்க, 1 ஜூலை 2017. அடுத்த கேள்வி. Which one of the following article was inserted in Indian Constitution to provide free and compulsory education? சரிங்களா, இது நமக்கு கண்டிப்பாக தெரியும். சரத் 21 ஏ அடிப்படை உரிமையில் இருக்கும் பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 21 ஏ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் சரிங்களா கொடுத்துருப்பாங்க. ரைட் டு எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருப்பாங்க. 6 to 14 இயர்ஸ், 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுக்கறது தான் இந்த சரத்துன்னு சரிங்களா. நெக்ஸ்ட் கேள்வி, 19வது கேள்வி. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இஸ் ஒன் ஆஃப் த சர்வீசஸ். இந்திய அயல்நாட்டு பணியானது முதன்மையான பணியாக இருக்கிறது. எதில் முதன்மையான பணியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரூப் ஏ சர்வீஸுங்க. ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்ஓஎஸ். இந்த ஐஎஃப்ஓஎஸ்ன்றது ஃபாரஸ்ட் சரிங்களா, ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ் கிடையாதுங்க. ஃபாரின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஏல தான் வரும் சரிங்களா. அடுத்த கேள்வி பார்க்கலாங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட்டப் ஹை லெவல் கமிட்டி ஆன் இந்தியன் டயஸ்போரா அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் எல்எம் சிங்வி ஆன் ஆண்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் டயஸ்போரா வெளிநாட்டில் வாழ்கிறாங்க பார்த்திய இந்தியர்கள், அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அவங்களோட கான்ட்ரிபியூஷனை இந்தியாவில் வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு பார்த்திங்கன்னா எல்எம் சிங்வி குழு. எந்த ஆண்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2000. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. ஹூ மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் இந்த டிஸ்ட்ரிக்ட். மாவட்ட அளவில் சட்ட ஒழுங்கை பராமரிப்பவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நண்பர்களே, இதற்கு வந்து கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது. இந்த டிஎன்பிசி கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் சரிங்களா. பட் இது வந்து டிஎன்பிசி கீழிருந்து நாங்கள் பார்த்தோம், மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்தது 22வது கேள்வி. The legislative council is a permanent body and cannot be dissolved. Each member of the legislative council serves terms for ஓகே. சட்டமேலவையானது நிலையான அமைப்பாகும் கண்டிப்பாக சரிங்களா. இதோட உறுப்பினர்கள் வந்து எத்தனை ஆண்டு பதவிக்காலம் வகிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 வருஷங்கள் சரிங்களா. இது எல்லா இடத்துலையுமே இருந்தாங்க. ராஜ்யசபாலையும் சரிங்களா 6 இயர்ஸ் தான். இதே நம்ம ஸ்டேட் லெவல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தாலும் 6 இயர்ஸ் தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வி 23வது கேள்வி. Which writ is issued by judiciary to free a person who has been detained illegally?
தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகையான நீதி பேராணை நீதிமன்றம் பயன்படுத்துகிறது? ரொம்ப முக்கியமான ஒரு நீதி பேராணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேபஸ் கார்பஸ், சரிங்களா? ஆட்கொணர்வு நீதி பேராணை தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை வந்து இல்லீகலாக டீடைன் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்கொயரி கூட்டிகிட்டு போகிறாங்க, சரிங்களா? அங்கேயே அவனை வந்து சார்ஜ் ஷீட் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, எந்த ஒரு ரீசன் என்னன்னே தெரியாமல். நம்ம வந்து ஆளை காணோம், என்கொயரிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து கோர்ட்டில் முறையிட்டால் கோர்ட்டில் வந்து அந்த பர்சனை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணும்போது எந்த காரணத்துக்கு ஒசரம் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, லீகலாக இல்லீகலாக பார்ப்பாங்க. சப்போஸ் இல்லீகல் தவறாக இவங்களை வச்சுருக்காங்க ஜெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறதுக்கும் இது பயன்பெறும். லீகலாக இருந்துச்சுன்னா இதை வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க, சரிங்களா? இந்த நீதி பேராணையில் எத்தனை சரத்துக்களை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 32, சரிங்களா? கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் ஆர்டிக்கல் 32 அப்படி யாருக்கு அதிகாரம் கொடுக்குது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்கின்றது. ஸோ சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர், நெக்ஸ்ட் கொஷின் போலாங்க. இந்த சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் இஸ் அப்பாயிண்டட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப். தலைமை ஊழல் தடுப்பு ஆணையர் யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் நம்ம ஈஸியாக பிடிச்சலாம், நான் பெரிய ஆன்சருக்கு கண்டிப்பாக இருக்கும். கமிட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிவிசியை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு குழு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கும். எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் இந்த சிவிசி உருவாக்கி இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் கமிட்டி. நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, சந்தானம் கமிட்டி 1962 ஆன்டி கரப்ஷன் கமிட்டி நம்ம பார்த்துருப்போம். இந்த சந்தானம் கமிட்டி, சரிங்களா, சந்தானம் குழு அடிப்படையில் தான் வந்து இந்த சிவிசியை உருவாக்கி இருந்திருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிவிசியில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு பதவி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருடம். ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வயது வரை. ஞாபகம் வச்சுங்க அதெல்லாம். அடுத்த கேள்வி பார்க்கலாங்க. 25வது கேள்வி. ராஜ்யசபா ஹாஸ் ஈக்குவல் பவர் வித் லோக்சபாவிற்கு இணையாக அதிகாரத்தை ராஜ்யசபா பெறுகிறது. எதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். லோக்சபா, ராஜ்யசபா 2 அவைகள் இருக்கும். அதுதான் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்லிமெண்ட்டில். ஸோ லோக்சபாவுக்கு ஈக்குவலாக ராஜ்யசபாவுக்கு எந்த இடத்துல பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரிமூவல் ஆஃப் த கவர்மெண்ட், அரசாங்கத்தை நீக்குவதில். கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு அதிகாரம் யாருக்கு வந்துடுது? லோக்சபாவுக்கு தான் வந்திருக்கு, ராஜ்யசபாவுக்கு கண்டிப்பாக இல்லை இந்த இடத்துல. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை, ஏ ஆப்ஷன் இல்லை. செகண்ட், அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பை சீர்திருத்துவது, சரிங்களா? ஓகே, இது இருக்கலாம். மேட்டர் ஆஃப் கிரியேட்டிங் நியூ ஆல் இந்தியா சர்வீசஸ், புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்குவதில். இந்த சி ஆப்ஷன் பாருங்கள், இது யாருக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா தாங்க. ஸோ ராஜ்யசபா நினச்சா மட்டும்தான் வந்து ஒரு நியூ இந்தியா சர்வீஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பில்லை பாஸ் பண்ண முடியும், இனிஷியேட்டிவ் பண்ண முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லோக்சபாவோட முன்னாடி இருக்குது, சரிங்களா? கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஈக்குவல் பவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் சி ஆப்ஷன் வந்து லோக்சபாவோட ராஜ்யசபாவுக்கு அதிகாரத்தை அதிகமாக கொடுத்துருக்கு, சரிங்களா? அதே போல் வெட்டு தீர்மானம், கட் மோஷன், இதெல்லாமே வந்து லோக்சபாவோட இது தாங்க, அதிகாரம் தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் 25க்கு கேள்வி, இந்த 25வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பை சீர்திருத்துவது. ஸோ பி. மாணவர்களே, 26வது கேள்வி. லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன், பட்டியல் இனத்தவர் அதிகமாக காணப்படும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன்படி ஆன்சர் பஞ்சாப். இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ், ஏன்னா ஒவ்வொரு கேள்வி முன்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கேட்குறது கிடையாது. இதை பற்றி தேவை, எந்த ஸ்டேட்டில் ஷெட்யூல்டு காஸ்ட் அதிகமாக இருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் அதிகமாக இருக்காங்க, சரிங்களா? எந்த ஸ்டேட்டில் இவங்க 2 பேருமே கிடையாது அப்படின்னு பார்த்து இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சஸ், கவர்மெண்ட்டோட சென்சஸ்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்த கேள்வி 27வது கேள்வி. மேட்ச் த ஃபாலோயிங், சேலண்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், பாரோடு த கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்கு ஒன்று கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள், அது எங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பார்க்கலாம். ரூல் ஆஃப் லா. ஸோ ரூல் ஆஃப் லா
இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா பார்த்திங்கன்னா யூகே. சரிங்களா? ஸோ இந்த ரூல் ஆஃப் கான்செப்டை கொண்டு வந்ததே யூகேலே கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைஸ், ஏவி டைஸின்னு தான் கொண்டு வந்திருப்பார். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர், ஏவி டைசி. ரூல் ஆஃப் லா சரிங்களா யூகே. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஏன்னா உலகத்திலே வந்து அதிக சுதந்திரம் தன்மையுடைய ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தான், கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கன் சிஸ்டம் தான். சரத் 356, சரத் 356 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். சரத் 356 எதை பற்றி பேசும்? அரசியலமைப்பு சீர்திருத்துவது, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பற்றி பேசுகிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை வழிகாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரிஷ், அங்கே தான் நம்ம எடுத்து வந்திருப்போம். ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. அடுத்த கேள்வி மாணவர்களே, மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக. ரயில்வே பட்ஜெட், காம்ப்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இன்டெகிரேட்டட் ஃபினான்ஷியல் அட்வைசர், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஸோ நம்ம பார்க்கலாம். ரயில்வே பட்ஜெட் மொதல் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1921 கொண்டு வந்திருக்காங்க. காம்ப்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கேக் பார்த்திங்கன்னா 1950 கொண்டு வந்திருப்பாங்க. இன்டெகிரேட்டட் ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 கொண்டு வந்திருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு விடைகள் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் தான் நமக்கு கிடைக்கும், வேறு எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா? மாநிலங்களவையில் யார் பதவி வழித்தலைவராக இடம்பெற்றுள்ளார்? மாணவர்களே, 29வது கேள்விக்கு நீங்கள் விடையளிங்க, பார்க்கலாம். 29வது கேள்வி என்னன்னு சொல்கிறேன். ஹூ இஸ் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா? மிக எளிமையான கேள்வி, இதுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் விடையளிங்க. அடுத்த கேள்வி 30வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக. ஃபஸ்ட்டு குழு கேட்டிருக்காங்க, எந்த ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஜானகிராமன் குழு. ஸோ ஜானகிராமன் குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 உருவாக்கி இருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த ஜானகிராமன் குழு யாரால் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நிறுவப்பட்டது தான் இந்த ஜானகிராமன் குழு. ஜென்ரலாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்து தான் இப்போ கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான் நம்ம சர்க்காரியா கமிஷன். ஸோ சர்க்காரியா கமிஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 1980, மண்டல் கமிஷன் 1990, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. மாணவர்களே, இந்த 30வது கேள்வி மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் அவங்க ஆப்ஷன்ஸ் இயர்ஸே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம இப்போ சரி செய்வோம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டல் கமிஷன். ஸோ மண்டல் கமிஷன் வந்து 1979 கொண்டு வந்ததுங்க. 1979 ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டல் கமிஷன் 1979 கொண்டு வந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா சர்க்காரியா குழு பார்த்திங்கன்னா 1983 கொண்டு வந்ததுங்க. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. மித்ததெல்லாம் கரெக்ட் தாங்க. இந்த இது மட்டும் ஆப்ஷனில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு நீங்கள் வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜானகிராமன் குழு பார்த்திங்கன்னா 1992ங்க. ஜானகிராமன் குழு 1992. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மண்டல் குழுன்னு உங்களுக்கு ஃபேமஸாக தெரியும். மண்டல் குழு பார்த்திங்கன்னா 27% ரிசர்வேஷனை கொண்டு வந்திருப்பாங்க ஓபிசிக்கு. சரிங்களா? 27% இடஒதுக்கீடை கொடுத்தது தான் வந்து மண்டல் கமிஷன் % ஃபார் ஓபிசி. அதே போல் இந்த ரிசர்வேஷனை வந்து கொண்டு வந்த அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபி சிங் கவர்மெண்ட். ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக இது மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. விபி சிங் கவர்மெண்ட் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 27% ரிசர்வேஷனை பரிந்துரை செஞ்சது பார்த்திங்கன்னா மண்டல் கமிஷன். சரிங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா விபி சிங் கவர்மெண்ட். 31வது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்ஜாய்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு அடிப்படை அந்தஸ்து யாருக்கு இருக்குது அப்படின்றத கேள்வி. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் கண்டிப்பாக ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 280 இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் உடையது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன். இதை 2 தாண்டி வேறு யாருக்கு மேலே. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 and 5. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் யூஜிசி
டெக்னிக்கல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நமக்கு தெரியும். யூஜிசி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1953 உருவாக்கியிருந்திருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. எந்த குழுவோட அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் குழு அடிப்படையில் தான் வந்து இதை உருவாக்கியிருந்திருப்பாங்க. ஸோ 1953 தான் யூஜிசி, இதை ஞாபகம் வச்சுங்க. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இயர் பார்த்தீங்கன்னா 1952 நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். சரிங்களா. இந்த ஜோனல் கவுன்சில், ஜோனல் கவுன்சில் பிராந்திய சபை எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 தான் வந்து இந்த ஜோனல் கவுன்சிலை உருவாக்கி இருந்திருப்பாங்க. மொத்தம் எத்தனை ஜோனல் இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஜோனல் இருக்குங்க. எந்தெந்த ஜோனல் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜோனல் பார்த்திங்கன்னா நார்த் ஜோனல், சென்ட்ரல், ஈஸ்ட் ஜோனல், வெஸ்ட் ஜோனல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுத் ஜோனல். இந்த 5 ஜோனலுக்குமே யார் வந்து சேர்மனாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர். ஞாபகம் வச்சுங்க, யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான் இந்த ஜோனல் கவுன்சில்ஸ்க்கெலாம் சேர்மன். சரிங்களா. அதே போல் நித்தி ஆயோக் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணது எப்போ நித்தி ஆயோக் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1 ஜனவரி 2015. ஓகே மாணவர்களே, அடுத்த கேள்வி போகலாம். அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் இஸ் அண்டர் த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் விச் ஹை கோர்ட். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கல்கட்டா ஹைகோர்ட்டுன்னு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 33வது கேள்வி. மேட்ச் த ஃபாலோயிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, பொறுத்துக. பல்வந்த் ராய் மேத்தா குழு, சந்தானம் குழு, அசோக் மேத்தா குழு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிவிகே ராவ் குழு கேட்டிருக்காங்க. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா குழு நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 tier சிஸ்டம் பஞ்சாயத்து ராஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார் அவர் தாங்க. அதுக்கப்புறம் சந்தானம் கமிட்டி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் சந்தானம் கமிட்டி. சரிங்களா. அசோக் மேத்தா கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 tier சிஸ்டம். ஜிவிகே ராவ் கமிட்டி பார்த்தீங்கன்னா பிடிஓ, சரிங்களா, வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஜிவிகே ராவ் கமிட்டி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. 34வது கேள்வி. ராஜமன்னார் கமிட்டி recommended the abolition of IAS and IPS because IAS and IPS violates the principle of federalism and ministerial responsibility at the state level அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உண்மைதாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ராஜமன்னார் கமிட்டி. இந்த ராஜமன்னார் கமிட்டியோட ஒன் ஆஃப் த பரிந்துரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆல் இந்தியா சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அபாலிஷ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டாட்சிக்கு ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ராஜமன்னார் குழு ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவற்றை ஒழிக்க பரிந்துரைத்த காரணம் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவை மாநில அளவிலான அமைச்சரவையை பொறுப்புணர்வு மற்றும் கூட்டாட்சி கொள்கையை மீறுவதாகும். விடை பார்த்தீங்கன்னா ஏ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷனில் இது ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன். 35வது கேள்வி. வித் ரெஃபரன்ஸ் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. இந்திய அரசியலமைப்பின் படி கீழ்கண்டவற்றில் எது சரியானது இணை கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்ஜெக்ட்னு துறை பட்டியலில் கேட்டிருக்காங்க, லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் தாங்க இருக்குது, கரெக்ட் தான். சரிங்களா. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கன்கரண்ட் லிஸ்ட்டில் கிடையாதுங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதுதான் வந்து தவறான ஒரு ஆன்சர். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே சென்ட்ரல் லிஸ்ட்டில் தான் இருக்கும், ஒரு யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா. யூனியன் லிஸ்ட் நம்ம வச்சுக்கலாம், யூனியன் லிஸ்ட். போஸ்ட் ஆஃபீஸ், சேவிங் பேங்க்ஸ் யூனியன் லிஸ்ட்டில் தான் இருக்குது. பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ஸ்டேட் லிஸ்ட்டில் தாங்க இருக்குது. சரிங்களா. மாநில பட்டியலில் தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் மாணவர்களே, நமக்கு மொத்தம் பட்டியல் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பட்டியல் இருக்குது. யூனியன் லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 துறைகள் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட் 61, கன்கரண்ட் லிஸ்ட் 52. இந்த 3லையுமே இல்லாதது தான் வந்து எஞ்சிய அதிகாரம், ரெசிடரி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஞ்சிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும், இல்லைனா யூனியன் நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. 36வது கேள்வி நம்ம போகலாம். when did திரு ஓ பன்னீர்செல்வம் டேக் சார்ஜ் ஃபர்ஸ்ட் டைம் as சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதன்முறையாக எப்பொழுது தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். இதை கேட்கலாம் கண்டிப்பாக, ஏன்னா இவர் தான் அடிக்கடிக்கு 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு சீஃப் மினிஸ்டராக வந்துட்டு போவார் சீஃப் மினிஸ்டர். அதனால தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு டைம் இருந்த ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தது பார்த்திங்கன்னா 21 செப்டம்பர் 2001. இது வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் எத்தனை தடவை முதலமைச்சராக இருந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முறை, 3 டைம்ஸ். சரிங்களா, 3 முறை பன்னீர்செல்வம் வந்திருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா 2001, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014, சரிங்களா, அதுக்கப்புறம் 2016. ஓட்டு போடாமையே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா ஓபிஎஸ் இபிஎஸ் போல தான் நம்மளால் இருக்கணும். அடுத்தது 37வது கேள்விங்க. Who said the preamble is the horoscope of our sovereign democratic republic? முகப்புரை என்பது இறையாண்மையான மக்களாட்சி குடியரசன் சாதமாகும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேஎம் முன்ஷி. இவர் தாங்க ஹாரோஸ்கோப் ஆஃப் அவர் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு, சரிங்களா, ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா, கேஎம் முன்ஷி, இது ஞாபகம் வச்சுங்க. அதே போல் இதில் பார்த்திங்கன்னா ஹிதேத்துல்லா அப்படின்னு இருக்கார் பார்த்தீங்களா, டி ஆப்ஷன். இவரும் நம்ம பிரியாம்பிளை பற்றி ஒன்று சொல்லியிருந்திருப்பார், முகப்புரையை பற்றி சொல்லியிருந்திருப்பார். நம்ம பிரியாம்பிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவோட இண்டிபெண்டன்ட் டிக்ளரேஷன் ஞாபகம் வச்சுங்க. இண்டிபெண்ட்டுன்னு சுதந்திர பிரகடனம் போல், அமெரிக்காவோட சுதந்திர பிரகடனம் போல் நம்ம பிரியாம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 நபர்களோட கருத்துக்களையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 38வது கேள்வி. The Constitution of India was drafted by started working on December 9, 1946. டிசம்பர் 9, 1946ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு வரையறை செய்ய டேஷ் பணியை துவங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நிர்ணய சபை இருக்குது பார்த்தீங்களா, அரசியலமைப்பு நிர்ணய சபை. இது இந்த உறுப்பினர்கள், சரிங்களா, சில உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்டெரக்ட் எலெக்ஷன்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நிர்ணய சபையை பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் எதை கொண்டு இருக்கும் பார்த்திங்கன்னா போத் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி எலெக்டட் தான். இவங்க தான் நம்ம அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா, போத் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ் தான் இந்த கான்ஸ்டியூஷன் நிர்ணய சபையில் அசம்பிளியில் இருப்பாங்க. அடுத்த கேள்வி 39வது கேள்வி. ஹவு மெனி டைம்ஸ் த பிரசிடென்ட் ரூல் வாஸ் இம்போஸ்ட் இன் தமிழ்நாடு? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க. இது ஞாபகம் வச்சுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 முறை, சரிங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. ப்ரெசண்ட்டாக பார்த்தீங்கன்னா 5 முறை தமிழ்நாட்டில் இதை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, பிரசிடென்ட் ரூல். ஸோ பிரசிடென்ட்டோட ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 356 சொல்ல சொன்னால் 365. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மாணவர்களே, எந்தெந்த டைம் நம்ம பார்க்கலாம், இந்த 5 வருடங்கள் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th January 1971. இதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1976, 1980, 1988. கடைசியாக 5வது முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st Jan 1991. நண்பர்களே, இந்த வருடங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 வருடங்களில் ஏதாவது ஒரு வருடங்களை மாற்றி கொடுத்துட்டு இந்த வருடங்களில் தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி இல்லாத வருடம் என்ன அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிருந்துருப்பாங்க, கேட்கலாம். சரிங்களா, ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழ்நாடு பற்றி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 40வது கேள்வி. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வாஸ் செட் அப் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப். மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் அமைய பரிந்துரை செய்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸை பற்றி பார்த்துருப்போம் நம்ம. சரிங்களா, எந்த குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் குழு. 41வது கேள்வி பார்க்கலாம். 41st கேள்வி பார்க்கலாம். இன் விச் கேஸ் சுப்ரீம் கோர்ட் லே டவுன் த நியூ டாக்ட்ரின் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அடிப்படை கட்டமைப்பு எந்த வழக்கில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு. சரிங்களா, 42வது கேள்வி பார்க்கலாம் நம்ம. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இது பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தா எந்தெந்த ஸ்டேட்டில் எந்த வருஷத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு பார்க்கலாம் ஆன்சர். ஸோ ராஜஸ்தான் பார்த்திங்கன்னா 1973 கொண்டு வந்திருக்காங்க. அஸ்ஸாம் 1985 கொண்டு வந்திருப்பாங்க. உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1975 கொண்டு வந்திருக்காங்க. மத்திய பிரதேஷ் 1981. முக்கால்வாசி இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இருந்தாலும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வந்தாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.
when was தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டுன்னு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் மனித உரிமை கழகம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ஏப்ரல் 1997. ஆப்ஷனில் பாருங்கள், எல்லாமே ஏப்ரல் 17 வருடங்கள் மட்டும்தான் மாற்றம். ஸோ 17 ஏப்ரல் 1997. 44வது கேள்வி. The article of the constitution stressing on equality before law, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14. ஆன்சர் பி, ஆர்டிக்கல் 14. சரத்துன்னு 14, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஞாபகம் வச்சுக்கோங்க. 45வது கேள்வி. த நித்தி ஆயோக் கமிஷன் வாஸ் கிரியேட்டட் ஆன், எப்போ வந்து நித்தி ஆயோக் நம்ம பார்த்தோம், இப்போ தான் இதுக்கு January 1, 2015. 46வது கேள்வி. இன் விச் இயர் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வாஸ் ரீநேம்ட் ஆஸ் ஹைதராபாத் ஹைகோர்ட்டுன்னு. 2014 தாங்க வந்து நேமை சேஞ்ச் பண்ணாங்க. சரிங்களா. இப்போதைக்கு ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, அமராவதியில் லொக்கேட் இருந்திருக்கும். ஞாபகம் வச்சுங்க, அமராவதி லொக்கேட் இருந்திருக்கு. ஹைதராபாத் பார்த்திங்கன்னா தெலுங்கானா. சரிங்களா. 47வது கேள்வி. த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அகாடமிஸ் லொக்கேட்டட், இந்த மத்திய புலனாய்வு குழுவின் பயிற்சி நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது? காசியாபாத். 48வது கேள்வி. மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மாநில சட்டமன்ற மேலவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு விடை பார்த்திங்கன்னா 40. குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 40, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த அதிகபட்சம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதிகபட்சம் எதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதோட டோட்டல் ஸ்ட்ரென்த்லேருந்து 1/3. சரிங்களா. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட டோட்டல் ஸ்ட்ரென்த்லேருந்து 1/3 தான் ஹையஸ்ட்டாக வந்து எங்கே இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்க முடியும். 1/3. சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க, 3/1 பங்கு. 49வது கேள்வி. In which one of the following years general election to the Lok Sabha was not held? கீழ்கண்டவற்றில் எந்த ஆண்டில் மக்களவை பொதுத் தேர்தல் நடத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நியரஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 1997 நடத்தலாங்க. சரிங்களா. இது கொஞ்சம் கான்ட்ராவர்ஷியலான பீரியட், இல்லை 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து இருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து 11th லோக்சபா எலெக்ஷன், ஜென்ரல் எலெக்ஷன். சரிங்களா. 11th இது 12th. சரிங்களா. இது பார்த்திங்கன்னா 13th. ஸோ ஞாபகம் வச்சுங்க. 50வது கேள்வி. பார்ட் 9 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித், இந்திய அரசியலமைப்பின் 9வது பகுதி எதனை பற்றி கூறுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் 9 பஞ்சாயத்து ராஜ். 51வது கேள்வி. ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் கன்சுலேட் ஃபண்ட் ஆஃப் in the annual financial statement to be valued by the Lok Sabha are submitted in the form of demand for grants in the pursuance of. நிதி தேவைக்காக மக்களவையில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு நடத்தி பொது நிதியிலிருந்து அனைத்து செலவுகளையும் செய்வது. இதோட சரத் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது நீங்கள் கன்ஃபியூஷன், நீங்கள் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. சரிங்களா. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இதில் கேட்கப்படலை, அதோட சரத்தும் கேட்கல, இதோட ப்ரொசீஜர் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆர்டிக்கல் 113, இது ஞாபகம் வச்சுங்க, ஆர்டிக்கல் 113. இப்போ பாருங்கள், 110 சரத் 110 எதை பற்றி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி பில், பண மசோதை பற்றி பேசுகிறது தான் 110. சரிங்களா. அதே 111 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசென்ட் டு த பில், கையொப்பம் கொடுப்பது. சரிங்களா. அசென்ட் டு த பில் ஞாபகம் வச்சுங்க. 112 தான் வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. இது வந்து ப்ரொசீஜர் எஸ்டிமேட்டுக்கு. சரிங்களா. எஸ்டிமேட்டுக்கு வாங்குகிற ப்ரொசீஜர் தான் வந்து 113. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போகலாம். 52. Which of the following articles says that when the state of emergency is in operation, the parliament can make laws on state subject? அவசரநிலை பிரகடனம் செயல்பாட்டில் இருக்கும்போது மாநில பட்டியலில் அதிகாரத்தை பாராளுமன்றம் சட்டமாக்கலாம் என்ற கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு விதி கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சார் பார்த்தீங்கன்னா 250. இந்த 250 தான் வந்து யாருக்கு அதிகாரம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்குது சட்டத்தை வந்து கொண்டு வரத்துக்கு. எந்த சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்டில் மாநில பட்டியலில் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. எமர்ஜென்சி பீரியடில் மாநிலத்தில் வர சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டங்கள் இயற்றுவதற்கு பாராளுமன்றத்துக்கு எந்த அதிகாரம் கொடுக்குது? அதிகாரம் பார்த்திங்கன்னா சரத்துன்னு 250. 53வது கேள்வி. Which one of the following articles says about the protection and improvement of environment to safeguard forest and wildlife? கீழ்கண்டவற்றுள் எந்த சட்ட விதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்படுத்தல் மற்றும் காடுகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 48A ஞாபகம் வச்சுங்க. இது எதன் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி இதன் கீழே வருது. சரிங்களா, 48A. அதுவும் இது பார்த்திங்கன்னா லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸில் வரும். சரிங்களா, லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் தான். ஓகே, 54வது கேள்வி. சோலி சர்போஜி குழு எதனுடைய சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டி பார்த்திங்கன்னா ரிஃபார்ம்ஸ் இன் போலீஸ் லா காவல்துறை சட்ட சீரமைப்பு தான் ஓரியன்டாக த சோலி சர்போஜி கமிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 55வது கேள்வி. Which of the following articles of the Constitution deals with waters of interstate rivers and river valleys? கீழ்கண்ட அரசியலமைப்பு சட்ட விதிகளில் எது மாநிலங்களுக்கு இடையிலான மற்றும் நதி பள்ளத்தாக்குகளுக்கு இடையேயான நதி நீர் ஒப்பந்தம் பற்றி கூறுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரத் 262ங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிக்கல் 262 தான் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் ரிவரை பற்றி பேசுகிறது. இதுவே 263 பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பற்றி பேசும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. Which of the following articles empowers the president to make proclamation of emergency if he feels the security of India is threatened by the war, external aggression or armed rebellion? ரொம்ப சிம்பிளாக கேள்வி கேட்டிருக்காங்க, முழுசாக படிக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா, எந்த விதி வந்து ஜனாதிபதிக்கு அதிகாரத்தை தருது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரத் 352. 57வது கேள்வி. Which of the following articles says that all ministers appoint with the president on the advice of prime minister? அனைத்து அமைச்சர்களும் பிரதமரின் ஆலோசனை பேரில் ஜனாதிபதி நியமனம் செய்கிறார் என்பதனை கீழ்வரும் எந்த விதி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தாங்க ஆர்டிகல் 75. சரிங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. 58வது கேள்வி. கூற்று காரணம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாஸ்ட் a resolution on local self government in 1918. there is a shortage of good books on the subject of local government. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசித்திரமாக கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ஸு. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். இந்த கேள்வியில் நல்லா ஞாபகம் வச்சுங்க மாணவர்களே. இந்த கேள்வியில் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இண்டிவிஜுவலாக கரெக்டாக இருக்கணும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இண்டிவிஜுவலாக கரெக்டாக இருக்கணும், ப்ளஸ் ரீசன் வந்து கரெக்டாக ஒத்து போயிருந்துருக்கணும். சரிங்களா, அசர்ஷனுக்கு ரீசன் கரெக்டாக ஒத்து போயிருந்ததா. இது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா both A and true are both A and R are true and R is a correct explanation of A வரும். சரிங்களா, சப்போஸ்னா ரீசனுக்கு தப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துடும். இல்லை ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் அடுத்து சி டி ஏதோ ஒரு ஆப்ஷன் வரும். 59வது கேள்வி மிக ஒரு முக்கியமான கேள்வி. How many years did the Justice Party in Tamil Nadu remain in power? தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் பதவி வகித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 13 ஆண்டுகள். சரிங்களா, மொத்தம் 13 ஆண்டுகள் வந்து நீதி கட்சி தமிழ்நாட்டில் வந்து பதவியில் இருந்திருக்காங்க. நீதி கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் லிபரல் ஃபெடரேஷன் தாங்க நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 13 வருஷங்கள் இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சிஎம் நம்ம சிஎம் லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து வந்த சிஎம் லிஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்திருக்காங்க சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சுப்பராயலு ரெட்டி. சரிங்களா, ஏ சுப்பராயலு ரெட்டி ஞாபகம் வச்சுங்க, சுப்பராயலு ரெட்டி. செகண்ட் பார்த்தீங்கன்னா பனங்கத்தி ராமயங்கார். தேர்டு ஒரு நபர் வருவாருங்க, ஆனால் வந்து ஆக்சுவலாக அவர் எந்த ஒரு பார்ட்டியும் சேரலை. தேர்டு சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயன் அப்படின்னு ஒருத்தர் வருவார், ஆனால் அவர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இது ஞாபகம் வச்சுங்க.
சரிங்களா. ஜஸ்டிஸ் பார்ட்டி ரெண்டு சிஎம் அங்கேருந்து தான் வந்திருப்பாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் மூணாவது நபர் சுப்ராயன் அப்படின்னு பி சுப்ராயன் ஒருத்தர் வந்திருப்பார். இவர் எந்த ஒரு கட்சியும் சார்ந்தவர் இல்லை, சரிங்களா. அதனால் இவர் இதில் ஜஸ்டிஸ் பார்ட்டில் கணக்கில் எடுத்துக்க முடியாது. பட் அவர் தான் வந்து தேர்டு சீஃப் மினிஸ்டர், இது ஞாபகம் வச்சுங்க, தேர்டு சீஃப் மினிஸ்டர் இவர் தாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முனுசாமி நாயுடு அப்படின்னு இருந்திருப்பார். இவர் வந்து 4th பர்சன் ஆஃப் தமிழ்நாடு டு பிகம் சீஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண ரங்காராவ் அப்படின்னு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக 5வது பார்த்திங்கன்னா பிடி ராஜன் அப்படின்னு இருப்பார். 6வது நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பியும் ராமகிருஷ்ண ரங்காராவ், சரிங்களா. ஸோ மொத்தம் எத்தனை சீஃப் மினிஸ்டர் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா மொத்தம் 5 சீஃப் மினிஸ்டர் தாங்க. ஆனால் லிஸ்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் சுப்ராயன் அப்படின்னு சொன்ன பார்த்திங்களா, அவர் வந்து நீதி கட்சியை சார்ந்தவர் கிடையாது, எந்த கட்சியும் அவருக்கு கிடையாது, சரிங்களா. அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். அவரை எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து வந்த சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா 5 பேர். ஆண்டுகள் பார்த்திங்கன்னா 13 வருஷங்கள் இங்கே ரூலிங்கில் இருந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி 60வது கேள்வி. How many phases of Lok Sabha polls conducted in 2019 election? 2019 லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. அடுத்த கேள்வி பாருங்கள். Who appoints the Chief Election Commissioner of India? இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனாதிபதி. 62வது கேள்வி. Who is regarded as the father of Indian civil service? அனைத்து இந்திய பணிகளின் தந்தை என அழைக்கப்படுவது யார் அப்படின்ற கேள்விக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல். 63வது கேள்வி. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வாஸ் செட்டப் பை மத்திய கண்காணிப்பு ஆணையம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சரிங்களா, அது சிவிசி, சிபிஐ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, அரசியலமைப்பு அங்கீகாரமற்றது. இதெல்லாம் யார் மூலமாக உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசின் செயலாட்சி குழுவின் தீர்மானத்தின்படி. சும்மா ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டரே உருவாக்கலாம். இந்த மாதிரி அவையெல்லாம் வந்து தற்காலிக ஒரு அவை தான், சரிங்களா. கண்டிப்பாக பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கேள்வி 64வது கேள்வி. Who is known as the keystone of cabinet arc? அமைச்சக வளைவின் அடிப்படைக்கல் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேபினெட்டோட ஹெட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் தான். கொஷின் சரியாக புரியல, கேபினெட் ஆர்க்கா அப்படின்னா என்னென்னு கேட்குறது. கேபினெட் அப்படின்னாவே அதோட ஹெட் யார் இருப்பாங்க, கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் தான். 65வது கேள்வி. இன் விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்டிகல் டீல்ஸ் வித் எலெக்ஷன்? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் உறுப்புகள் தேர்தல் பற்றியதாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் 15, பகுதி 15, சரத் பார்த்திங்கன்னா 324 to 329, சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். ஹவு மெனி ராஜ்யசபா சீட்ஸ் ஆஸ் தமிழ்நாடு? தமிழ்நாட்டிற்கு எத்தனை ராஜ்யசபா இடங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 18ங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த கேள்வி போகலாம். த டிவிஷன் ஆஃப் பவர் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் விச் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்? அதிகார பங்கீடு எந்த முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிகார பங்கீடு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னாவே ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தாங்க. கூட்டாட்சியில் தான் வந்து அதிகார பங்கீடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாசி ஃபெட்ரல், அரை கூட்டாட்சி தன்மையோட ஒரு நாடு தான். குவாசி ஃபெட்ரல், அரை கூட்டாட்சி தன்மை தான். இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சில அதிகாரம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில அதிகாரம் இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்குமே சேர்ந்து சில அதிகாரங்கள் இருக்குது, கன்கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சென்ட்ரலிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் சொல்கிறோம் பார்த்திங்களா. இப்போ அதிகாரத்தை வந்து கான்ஸ்டியூஷன்லேயே பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ டிவிஷன் ஆஃப் பவர் எங்கே அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான், ஆப்ஷன் சி, சரிங்களா. இதுவே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான், சரிங்களா. ஜனாதிபதி முறை அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகாரம் இருக்கும் அப்படின்னு என்ன அதிகாரம் அங்கே ஃபாலோ பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட்டிவ், செயலாட்சி, லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம், நீதித்துறை, ஜுடிஷரி, இவங்க யாருமே இவங்களுக்கு எல்லாமே வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர், யாரையும் ஓவர்லேப் பண்ண மாட்டாங்க, சரிங்களா. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இது கிடையாது, சரிங்களா. 68வது கேள்வி. அக்கார்டிங் டு த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் 1993, who among the following can it be chairman? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சட்டம் 1993 படி கீழ் வருபவர்களில் யார் அதன் தலைவராக இருப்பார்? மாணவர்களே, 68வது கேள்விக்கு நீங்கள்
விடை கொடுங்க. சரிங்களா? கமெண்ட் செக்ஷனில் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். 69வது கேள்வி, யூஸ்வலி த பாப்புலேஷன் ஆஃப் கார்ப்பரேஷன், சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 லட்சங்க. சரிங்களா? இன் விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டெல்ட் வித், மாநில அரசாங்கத்துக்குன்னு எந்த பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி 6. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பகுதி 6. 71வது கேள்வி, த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்டட் த நேஷனல் ஆந்தம் ஆன், அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 24, 1950. ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் ஆந்தம் ப்ளஸ்னா நேஷ்னல் சாங், இது ரெண்டுமே இதே டேட்டு தான். ஞாபகம் வச்சுங்க. அதே போல் ஃப்ளாகை வந்து அடாப்ட் பண்ணிட்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 22, 1947. ஃப்ளாக் மட்டும் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 72வது கேள்வி, இன் 1948 ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ப்ராவின்ஸ் கமிஷன் வாஸ் ஹெடட் பை, 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரிய ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாணவர்களே, 72வது கேள்விக்கும் நீங்கள் விடை கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் நாங்களும் அது கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணி சொல்கிறோம். 73வது கேள்வி, இன் 1975 எமர்ஜென்சி ரூல் வாஸ் brought in our country by, 1975ஆம் ஆண்டு நம் நாட்டில் அவசர நிலை ஆட்சியை கொண்டு வந்தவர் யார்? அவசர நிலை அப்படின்னாவே ஃபேமஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தான். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 74வது கேள்வி, இன் விச் டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் லான்ச் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் உமன்ஸ் ஃபேஸிங் வயலன்ஸ் இன் டொமஸ்டிக் அண்ட் ஆஃபீஸ், வீடு மற்றும் அலுவலகங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை தடுப்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலவச சேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 181. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாணவர்களே, நம்ம டிஸ்கஷனோட கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். 75வது கேள்வி, which act empowered the constitution assembly a fully sovereign body, அரசமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, சுதந்திர சட்டம் 1945. ஸோ மாணவர்களே, நம்ம மொத்த பார்த்த கேள்விகள் 75. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரப்போகிற குரூப் 2 ஏக்கு டெஸ்ட் பேட்ச் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். அது ஓரியன்டாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நாங்கள் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டிஸ்கஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் 150 கேள்வியுடையது. இது வந்து பார்ட் 1 வீடியோ. சரிங்களா? பார்ட் 2 வீடியோ நாங்கள் நாளைக்கு பப்ளிஷ் பண்ணுவோம். நம்ம இன்னொரு வீடியோவில் இதை பார்ட் 2 பார்க்கலாம். சரிங்களா? பாவை ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற யாராக இருந்தாலும் நீங்கள் டவுட் கேட்கலாம். சரிங்களா? நன்றி மாணவர்களே.